ட்விஸ்ட் இருக்கு. கதை என்னன்னா, ஒரு சைக்கோ ஒரு பொண்ணை ஒரு ட்ரெய்லர்ல கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். உள்ள இருக்கிற அந்த பொண்ணு முழிச்சு பார்த்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறா. ஆனா எல்லா கதவுமே சாத்தி இருக்குது. வண்டி பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது அந்த சைக்கோ கிட்ட இருந்து. இந்த மாதிரி நீ இன்ஃபெக்ட் ஆயிருக்க, அதனால உன்னை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இவ அலற ஆரம்பிக்கிறா. அந்த ட்ரெய்லர்லயே இவள மாதிரியே இன்னொரு பொண்ணையும் பார்க்குறா, சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறது. அதனால இவன் கன்ஃபார்மா ஒரு சைக்கோ தாங்கிற முடிவுக்கு வரா. இதுக்கப்புறம் இவ அந்த ட்ரெய்லர்ல இருந்து எப்படி தப்பிச்சா என்னங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. பொதுவாகவே நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்து படத்தை பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து போஸ்டர் பார்த்தே வந்து படத்தை பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. அதனால ட்ரெய்லர் பார்த்துருந்தோம்னா ஒருவேளை அந்த ட்விஸ்ட் இருந்திருக்குமா. இப்போ வரைக்குமே நான் ட்ரெய்லர் பார்க்கல. அதே மாதிரி நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்கனாலும் ட்ரெய்லர் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்படி அதில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டு இந்த படத்தில் இருக்குது. அது வந்து எனக்கு தெரியாமல் இருந்தனால தான் அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் இது. ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான் வந்துட்டு படமே இருக்குது. எடுத்தோன்னே கதைக்குள்ளே போயிடுது. ஏன்னா ஒரு பெரிய கேரவேனு அதுக்குள்ளே போகிறது தான், அதுக்குள்ளே தான் அந்த கான்வர்சேஷனு. அது வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெய்லரை வந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு போகிறது, அது வந்துட்டு வெளியே காட்டாமல் அதுக்குள்ளே காட்டியிருக்கானுங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு அந்த கப்ஸ் வந்துட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். அந்த இதவே வந்துட்டு அந்த கண்டெய்னர் இல்லை, அது என்னது, அந்த கேராவேனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டே போயிட்டு வண்டி மூவிங்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு வந்துட்டு அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு இந்த கதைகள்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. என்னென்னா, இவன் உண்மையாலுமே நல்லவனா இல்லை இவன் வந்துட்டு கெட்டவனா அப்படின்னு கணிக்க முடியாத மாதிரி பேசுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்துலையுமே இருக்குது. இவன் வந்துட்டு நல்லவ மாதிரியே பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் மேலே வந்துட்டு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவன் மேலே டவுட் வர மாதிரியே வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா செயினெல்லாம் வந்துட்டு கட்டி போட்டுருக்கிறது, அந்த மாதிரியான பிளட்டு, ஊசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு இவளுக்கு டவுட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலுமே அட்டகாசமாக பண்ணியிருக்கானுங்க. தேவையில்லாத விஷயமே இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி அதையும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு சொல்லுது. அந்த அந்த மெயின் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலியை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு கனெக்ட் ஆகி தான் இருக்குது. கரெக்டாக ஒரு படம் போயிட்டு இருக்க ஒரு 3/4 மணி நேரத்தில் அந்த ட்விஸ்ட் வந்துட்டு ரிவீல் ஆகுது. அது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அந்த ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த இப்படி ஒரு படம் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு இந்த படத்தை பார்த்தேன். அது இப்படி ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அது நல்லாவே இருந்துச்சு. அது கரெக்டான இடத்துல வச்சுருந்தாங்க. அதனால வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களே வந்துட்டு நம்ம பார்க்கவே ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கும், நம்மளுக்கு அது தெரியல. அந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது, முன்னாடியே வரும். அது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஓகே, இது இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்படி தான் இருந்தது. பட் அந்த மெயின் ட்விஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அது என்னங்கிறது வந்துட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சொன்னாலே படமே ஸ்பாயில் ஆயிடும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ படம் பார்க்கணும், நீட்டாக இருக்கணும், நல்ல ஒரு த்ரில்லிங்காக நல்ல ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மூணு பேசுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ், அவங்க அந்த சைக்கோ வந்துட்டு அதை பேசக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கிற இடம், அந்த வாய்ஸ் வர இடம், இதெல்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக எடுத்து வச்சுருக்கானுங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டர் தான். அந்த வாய்ஸ் கேரக்டருமே இந்த மெயின் கேரக்டரும் தான். அது போக இன்னொரு கேரக்டர் வரும். இப்படி வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் அங்கங்கே வந்துட்டு போகும். அவளை மொத்தமே ஒரு 4-5 கேரக்டர் தான் படத்துலேயே இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்துட்டு இந்த 2 கேரக்டர் தான் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே போகும். அப்படி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அப்போது எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு போர் அடிக்காமல் கொண்டுட்டு போகணுங்கிறத வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவன் வந்து சொல்லுவான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இவன் வந்து நம்மகிட்ட அப்படியே அந்த நரம்புல இருந்து அப்படியே அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அந்த இன்ஃபெக்ட். அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் வந்துட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு படம் நம்ம தலைவன் எடுத்துட்டு இருக்காரு. அது வரும்போது வரட்டும். அதை சொன்னாலுமே வந்துட்டு இந்த படத்தில் ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிடும். அதனால் அந்த படத்தையும் சொல்ல விரும்பலை. அது வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்.
சும்மா கேஷுவலாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் பீட்டான படங்கள்லாம் நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம்லாம் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன படம் தான். பை.